Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 9th standard social science ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் இது. இதை மட்டும் படிக்கணுமான்னு கேட்காதீங்க. நான் நிறைய பேர் நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, அதனால தான் ஜஸ்ட் தெளிவுபடுத்துகிறேன். இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஓவரால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க போர்ஷன்ஸு. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் ஒரு 4-5 நம்ம ரிவைஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அதை நம்ம எழுத போகிற எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ மாடல் கொஷின் பேப்பரை ஒரு 4-5-6 கொஷின் 4-5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் மார்க்ஸ் பார்த்தோன்னா 100 மார்க்ஸ். இதில் 1 மார்க் வரைக்கும் நமக்கு 14 1 மார்க்ஸ் வருது. ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா லெசனில் இருக்க 1 மார்க்ஸும் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு படிக்கிறதுக்கும் வந்து டியூரேஷன் கம்மி, ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம 2 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும், இல்லை 8 மார்க்ஸாக இருக்கட்டாலும் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து பேராகிராஃபாக இருக்கும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். பட் இது வந்து 1 வேர்ட் ஆன்சர், இந்த மாதிரி கீவேர்ட் இதுக்கான ஆன்சர் இது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ 14 1 மார்க்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் இயர் 10th இதே பேட்டர்ன்லேயே வரும். சம் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். 14 1 மார்க்ஸ் டோட்டலாக நமக்கு 14 1 மார்க்ஸ்லேயும் 14 out of 14 வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து 1 மார்க்ஸை தரோவாக பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங். இதில் 28 கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ஸோ அதை வந்து நம்ம சாய்ஸில் விட முடியாது. 2 மார்க் கொஸ்டின்ஸு நமக்கு வந்து எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம வந்து சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ 15 நம்பரை போட்டுட்டு த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஜிகுராட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு பேராகிராஃப் இருந்தால் பேராகிராஃபாக எழுதுங்க. பாயிண்ட்ஸாக என்னால் எழுத முடியும் அப்படின்னா பாயிண்ட் வைஸ் எழுதுங்க, ஸ்டார் மாதிரி போட்டு. ப்ரெசன்டேஷனுக்காக தான் சொல்கிறது, மற்றபடி வேறு எதுவும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் 15லேருந்து 20 வரைக்கும் நமக்கு வந்து 6 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் இருக்குது. நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 கொஸ்டின் 15 16 17 18 வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஜியாகிரஃபி வந்து 19 20 21 22 இது ஜியாகிரஃபியிலேருந்து கேட்டிருக்காங்க. 23 24 25 சிவிக்ஸ் அண்ட் தென் 26 27 28 வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எந்தெந்த கொஷின் கிளியராக தெரியுமோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த கொஷின் நம்பரை போட்டுட்டு கிளியராக தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து 28 கொஷின் வந்து கம்பல்சரி. இது வந்து நமக்கு இது எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க இல்லையா, மேஜர் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபீமேல் மைக்ரன்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ அது கம்பல்சரி கொஷின், நம்ம சாய்ஸில் மிஸ் பண்ண முடியாது. ஐ மீன் சாய்ஸில் இது எனக்கு தெரியலன்னு விட முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். பார்ட் சி பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங். கொஷின் நம்பர் 42 வந்து இதில் கம்பல்சரி. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 42 வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 1 மார்க்ஸை திரும்ப திரும்ப சொல்கிறோம் தரோவாக படிங்க அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, சயின்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக 2 மார்க்லேயோ இல்லை 5 மார்க்லேயோ இல்லை டீட்டெயில்லையோ நமக்கு 1 மார்க்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதில் மட்டும் வெறும் சூஸ் கரெக்ட் ஆன்சரை மட்டும் ஆன்சர் பண்ணாமல் 1 மார்க் ஓவருன்ற மாதிரி இல்லாமல் கண்டினியூஸாக வருது. 2 மார்க்கில் கேட்குறாங்க, 5 மார்க்கில் கேட்குறாங்கன்னும் போது அப்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோரிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த 1 மார்க்ஸ். அந்த மாதிரி 29 பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5 மார்க் கொஸ்டினில் ஒரு 5 மார்க் வந்திருக்கு. அதாவது 1 மார்க்கு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து 30 பார்த்தீங்கன்னா ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 31 இந்தியாஸ் பொசிஷன் டியூரிங் கிளாசிக்கல் பொசிஷன், அகெயின் 1 மார்க் மேத்ஸ் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. 14 1 மார்க் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் +5 +5 10 இல்லையா, 24 மார்க்ஸ். இப்போ வர நம்ம 1 மார்க் தரோவாக படிச்சிருந்தோன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் 25ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 25% 100 மார்க்ஸில் 25 மார்க்ஸ் நமக்கு வந்து 1 மார்க்கில் கவர் ஆகிடுது. 33 34 அதே மாதிரி ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசனும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எப்படி நம்ம சயின்ஸில் வந்து நான் டிப்ஸ் கொடுத்தனோ அதே மாதிரி சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக படிச்சிருங்க.
செகண்டாக நீங்கள் படிக்க வேண்டியது ஜாகிரஃபி லெசனை மட்டும் எடுத்துகிட்டு ஜாகிரஃபி எல்லா லெசனில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசன்ஸும் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இருக்குது. அது 8 லெசனாக இருந்தாலும் சரி 9 லெசனாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசன்ஸும் கண்டிப்பாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் உங்கள் கையில் இருக்குது. அதே மாதிரி 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக இருக்கீங்களா 25 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ 25 + 5 30 மார்க்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து மேப் ஒர்க்கு நமக்கு 5 மார்க்கில் கேட்குறாங்க, 8 மார்க்கில் கேட்குறாங்க. சரிங்களா? மேப் ஒர்க்கை நல்லா தரோவாக இருக்கீங்கன்னா 13 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. மேப் ஒர்க்கை பார்த்துக்கோங்க. ஜியோகிரஃபி டிஸ்டிங்விஷ் பிட்வீன், அடுத்தது கிவ் ரீசன் முடிச்சிட்டிங்களா, அடுத்து மேப் ஒர்க், அண்ட் தென் 2 மார்க்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின், அடுத்து 5 மார்க் கொஷின், டீட்டெயில் கொஷின்லாம் படிச்சிங்கன்னா ரிமைனிங் மார்க்ஸ் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? இதில் 42nd கொஷின் பார்த்தீங்கன்னா மேப் ஒர்க், அதுதான் கம்பல்சரி. இதுதான் நான் சொன்னேன் 5 மார்க்கில் நமக்கு கம்பல்சரி ஒரு மேப் ஒர்க் கேட்குறாங்க. அடுத்தது 8 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா பார்ட் டி. இதில் 8 மார்க் கொஷினில் நம்ம ஆல்ரெடி மேப் ஒர்க்கில் என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்றதையும் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நியர்லி ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்டோட மேப் கொஷின் பேப்பரில் இருக்கிற அந்த மேப் ஒர்க்கை மட்டும் தனியாக மேப் ஒர்க்குக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதில் 8 மார்க்ஸில் நமக்கு ஹிஸ்ட்ரியில் 43ல் இன்டர்னல் சாய்ஸில் கேட்டிருக்காங்க ஏ பின்ற மாதிரி. அதுக்கு அடுத்தது மேப் ஒர்க் வரும். ஸோ இந்த மாதிரி சோஷியலில் கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.